வணக்கம். தூய்மை பணியாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என மாநகராட்சி தரப்பில் சென்னை மாநகராட்சி வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசின் தூய்மை பணியாளர் நல வாரியம் மூலமாக பல்வேறு உதவிகள் மற்றும் சலுகைகள் வழங்கப்படும் எனவும் அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சியின் ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்களில் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் தனியார் நிறுவனத்தின் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வேலை நிறுத்தத்தில் சுய உதவிக்குழுவின் வாயிலாக பணியாற்றி வரக்கூடிய தற்காலிக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 12வது நாளாக இன்றும் பணி நிரந்தரம் கோரியும் தனியார் மயத்தை கண்டித்தும் தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மண்டலம் 5 மற்றும் 6 ஆகிய மண்டலங்களில் சுய உதவிக்குழுவின் அமைப்பின் கீழ் பணியாற்றி வந்த தற்காலிக தூய்மை பணியாளர்கள் இதனை ஏற்காமல் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மற்றும் தனியார் நிறுவனத்தின் கீழ் பணிபுரிய மாட்டோம் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பல்வேறு சேவைகளை பெறுவதற்காக சென்னை மாநகராட்சிக்கு வரும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இதனால் பாதிக்கப்படுவதாக சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளும் தொழில் தீர்ப்பாயத்தில் முறையீடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மண்டலம் 5 மற்றும் 6 வசிக்கும் பகுதியில் 20 லட்சம் பொதுமக்களுக்கான பொது சுகாதார சேவைகள் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் மேலும் இது மிக முக்கிய பிரச்சனையாக தற்பொழுது எழுந்திருப்பதாகவும் போராட்டம் தொடர்வதால் சம்பந்தப்பட்ட 5ஆம் மண்டலம் மற்றும் 6ஆம் மண்டலங்களில் தூய்மை பணிகளில் தொய்வு ஏற்பட்டு பல்வேறு இடங்களில் குப்பைகள் தேங்கி மக்களுக்கு பெரும் சுகாதார பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் பணிக்கு வர வேண்டும் எனவும் அவர்கள் பணிக்கு வரக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகள், அதாவது இதுவரை கிடைக்காத சலுகைகள் பணி பாதுகாப்பு மற்றும் சலுகைகளும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்ததான விவரங்களையும் மாநகராட்சி அந்த செய்தி குறிப்பில் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தொழிலாளர் நலநிதி, விடுப்பு மற்றும் விடுமுறை நாட்கள் பலன்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அடங்கிய பல சலுகைகளை குறிப்பிட்டு மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் பணி மற்றும் ஊதிய விவரங்கள் குறித்து விரிவாக தற்காலிக பணியாளர்களின் பிரிவினர்களுக்கும் விளக்கப்பட்டிருக்கிறது. சுய உதவிக்குழுவின் மூலமாக பணிகளை செய்து வந்த தற்காலிக தூய்மை பணியாளர்கள் அனைவருமே தனியார் நிறுவனம் பணியில் சேர்ப்பதையும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு மற்றும் பண பலன்கள் வழங்குவதையும் பெருநகர் சென்னை மாநகராட்சி 100% உறுதி செய்யும் எனவும் மாநகராட்சியானது திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. எனவே தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தற்காலிக தூய்மை பணியாளர்கள் அனைவரும் பொது நலன் கருதியும் தங்களது பணி பாதுகாப்பு குறித்த உண்மை நிலையினை புரிந்து கொண்டும் உயர் நீதிமன்ற வழக்குகளின் தீர்ப்பு மற்றும் தொழில் தீர்ப்பாயத்தின் முடிவுகளை எதிர்நோக்கி உடனடியாக வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என சென்னை மாநகராட்சியானது தூய்மை பணியாளர்களிடம் கேட்டுக்கொண்டு தற்பொழுது செய்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது.